கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். பவரு நாங்கள் சாம்பியன் ட்ராஃபியே அடிச்சிட்டோம், இன்னும் என்னடா கதறல் அப்படிங்கிற மாதிரி இந்த பாகிஸ்தான் இங்கிலாந்துடைய ஆர்மியெல்லாம் இன்னும் கதறலை நிறுத்தவே கிடையாதுங்க. அந்த மைக்கேல் வேகனர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மைக்கேல் வேகனை பற்றி ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் என்னையா பேசிகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாலன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பொதுவாக சாம்பியன் ட்ராஃபி எப்படி ஜெயிச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கதறல் போயிட்டு இருக்கு, இந்தியன் டீமுடைய ரிப்ளே என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி போய் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2000 ஆண்டு ஸோ அன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி தோத்தாங்க. இதே நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா ஸ்டீஃபன் ஃபிளமிங் அந்த டீமுடைய கேப்டனாக இருந்தார். ஸோ ட்ராஃபியை வின் பண்ணி காமிச்சாரு. இதே மாதிரி அரௌண்ட் ஒரு 260 அந்த மாதிரியான டார்கெட் தான் சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2002 ஸ்ரீலங்கன் இந்தியன் டீம் 2 பேருமே ட்ராஃபியை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு ஐகானிக் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் MS தோனி அவர்கள் இங்கிலாந்தில் போய் அவங்களே அடித்து தம்சம் பண்ணி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்கினது ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டுங்க. ஸோ அப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வின் வேற லெவலில் பவுல் பண்ணுவார் லாஸ்ட் ஓவர். ஸோ ட்ரெட்வெல் மிஸ்இட், தோனி மிஸ்இட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இன்னும் காதுக்குள்ளேயே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மறக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த 2017 அந்த டைம்ல நடந்த ஒரு விஷயம் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக தோப்போம். ஸோ அதுக்கப்புறம் மறந்து ஸோ ஜடேஜா வந்துட்டு ரன் அவுட் ஆவார் இல்லையா? ஸோ ஜடேஜா ரன் அவுட் பண்ணுவார் ஹர்திக் பாண்டியாவை. ஸோ அதெல்லாம் மறந்து ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸோ இந்த தடவை சாம்பியன் ட்ராஃபி அடிச்சிருக்காங்க. நியூசிலாந்து வெல் டிசர்வ், பாராட்டியே ஆகணும். ஸோ உண்மையாலுமே எப்பா கிளென் பிலிப்ஸ் நீ எல்லாம் மனுஷனே இல்லையானுங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இந்தியன் ஃபேன்ஸுடைய கண்ணிலேருந்து தண்ணியை வர வச்சு ஏங்கி அந்த வெற்றியை ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 250 தான் ஈஸி டார்கெட் தான். ரோஹித் சர்மா அடிக்கிற அடிக்கு இப்போ பாருங்க அடிச்சு தம்சம் பண்ணி ஜெயிச்சிருவாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 ஓவர் டைட்டாக பவுல் பண்ணி பிரேசோல் செமையா பண்ணாரு, மிச்சல் சாண்டர் செமையா பண்ணாரு, பிலிப்ஸுடைய ஓவர் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும், அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா டீமை கம்பேர் பண்ணும்போது நியூசிலாந்து செம்மையா இருக்காங்க. என்ன ட்ரெண்ட் போல்ட் மாதிரியான ஒரு பவுலர் அவங்க சைடில் இல்லை, மேட் ஹென்ரி இல்லை, இருந்திருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு. எனிவே கங்க்ராட்ஸ், இன்னும் அவங்க லைஃப்ல எங்கேயோ போவாங்க. ரச்சின் மாதிரியான யங்ஸ்டர், கான்வே மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நியூசிலாந்து டீம் அடிச்சுக்கிறக்க ஆள் இருக்க மாட்டாங்க ஃபியூச்சரில். ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு வின்னுங்க, கோப்பையை வின் பண்ணாங்க. ஸோ அதே ஜடேஜா போன தடவை யாருனால மிஸ்டேக் ஏற்பட்டு அந்த ட்ராஃபி போச்சோ அதே ஜடேஜா பார்த்தோம் அப்படின்னா வின்னிங் ஷாட் அடிச்சாரு. இதுதாங்க டெஸ்டினி, இதுதாங்க லைஃப் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ எப்படியோ இந்தியன் டீம் ட்ராஃபி வின் பண்ணிட்டாங்க. விராட் கோலி கிட்ட இருந்தோ, ரோஹித் சர்மா கிட்ட இருந்தோ, ஸோ ரொம்ப முக்கியமாக ஜடேஜா கிட்ட இருந்தோ எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஜாலி அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் இப்போதைக்கு கிடையாது. சரி ஓகே, இதெல்லாம் இப்படி இருக்கட்டும். ஸோ நம்மளுடைய வெற்றி சில பேருக்கு பொறுக்காது இல்லையா? ஸோ பாகிஸ்தானுடைய மீடியாஸ் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரே வென்யூவில் இருந்துக்கிட்டு தேவையான பிச்சை அவங்களே ரெடி பண்ணிக்கிட்டு நேரத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஜாலியாக ஒரே இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு கேம் ஆனா யார் வேணாலும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்தியா போட்ட திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம், பாகிஸ்தான் நீங்கள் தான் ஏன் ஹோஸ்ட்டு? ஸோ நியாயப்படி நீங்கள் தானே திட்டம் போட்டிருக்கணும், அது எப்படி இந்தியா மேலே சொல்லலாம்னுங்கிற மாதிரி அவங்க பக்கமே அவங்க அப்போ திருப்பி விட்டுருக்காங்க நம்மளுடைய ஃபேன்ஸு. ஸோ இன்னொரு பக்கம் இந்த மைக்கேல் வேகனர், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இங்கிலாந்துடைய அந்த பார்மி ஆர்மின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்விட்டர் அந்த பேஜ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்தியா வின் பண்ணது யாருக்குமே பொறுக்கல, அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னப்பா ஒரே வென்யூவில் ஆடுவீங்க, ஸோ வாரத்துக்கு ஒரு மேட்ச்சு, ஸோ அட்டமனையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டீங்க, கிரவுண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? மற்ற டீம்ஸ் தான் கஷ்டப்பட்டு உங்கள் இடத்துக்கு வந்து ஆடணும், ஆனால் நீங்கள் நல்லா சொகுசாக ஈஸியாக பிக்சர் ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேணும்னே 5 ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லாமே நீங்கள் போட்ட ஸ்கெட்சு தானேங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் என்ன பேசினா என்ன, நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணிட்டோம், ஆனால் எப்படியும் மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களால பொறுக்க முடியல. ஸோ நம்மளும் நிறைய டைம் பாகிஸ்தான் ஜெயிச்சப்போ யார் ஜெயிச்சப்போவும் போய் அவங்களுடைய விஷயத்தில் தலையிடலை. ஆனால் நம்ம வின் பண்ணால் மட்டும் அவங்களுக்கு எங்கிருந்து தான் இந்த பொறாமையெல்லாம் வருதுன்னு தெரியல கைஸ். உண்மையாலுமே அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் ஸோ அதர் சைடு இந்தியாவில் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மற்றவங்க யாருக்குமே பிடிக்கல. ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க விஷயம். சரி பரவாயில்ல, வெறுக்கட்டும், வெறுத்தாதான் இன்னும் நம்ம ICC ட்ராஃபி நிறைய ஜெயிக்க முடியும், ரிவெஞ்ச் அப்படிங்கிறதும் எடுக்க முடியும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இந்த மாதிரியான பசங்களை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் விட்டுட்டு ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்ச மூமெண்ட் எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனல் கூட எடுங்க, மறக்க வேணாம். ஸோ நிறைய எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா IPL வீக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் IPL வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் IPL அப்டேட்டு. ஒன்றா இருந்த இந்தியன் டீம் அப்படியே சுக்குனோட உடஞ்சி ஸோ ஒவ்வொரு பக்கம் நான் சென்னைடா, நான் வந்துட்டு பெங்களூரா, நான் மும்பைடானுங்கிற மாதிரிலாம் மாற போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட்டு வரப்போது. எத்தனை பேர் IPLக்கு வெயிட்டிங் அப்படிங்கிறதும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்குது நம்ம சேனலோட நினைச்சிருங்க.